எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மலர் அடையார் மருத்துவமனையில் 1 வயது குழந்தைக்கு அதிநவீன நுண்துளை அறுவை சிகிச்சை. பிறவி நுரையீரல் குறைபாடு அகற்றம். புரோன்கோபல்மனரி சீக்வெஸ்ட்ரேஷன் என்பது சுவாசப்பாதை மற்றும் நுரையீரலில் ஏற்படும் ஒரு பிறவி குறைபாடாகும். இந்த குறைபாடு இக்குழந்தை தாயின் வயிற்றில் கருவளர்ச்சியின் போதே கண்டறியப்பட்டது. இது மிகவும் அரிதான பாதிப்பாகும். பிறவி நுரையீரல் குறைபாடுகளில் சுமார் 2% குழந்தைகளில் மட்டுமே இது காணப்படுகிறது. எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மலர் அடையார் மருத்துவமனை 1 வயது சிறுமிக்கு நுண்துளை முறையிலான வீடியோ அசிஸ்டட் தோராகோஸ்கோபிக் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்துள்ளது. இதன் மூலம் நுரையீரலின் செயல்படாத ஒரு பகுதி இடது நுரையீரலின் கீழ்ப்பகுதி பாதுகாப்பாக அகற்றப்பட்டுள்ளது. பிறவியிலேயே ஏற்பட்ட இந்த குறைபாட்டை சரி செய்யவில்லை என்றால் எதிர்காலத்தில் கடுமையான சுவாச பிரச்சனைகள், திரும்ப வரும் நோய் தொற்றுகள், இரத்த கசிவு ஆகியவற்றோடு இதய செயல்பாட்டை பாதிக்கும் அபாயமும் இந்த குழந்தைக்கு இருந்திருக்கும். சுவாசப்பாதை மற்றும் நுரையீரலில் ஏற்படும் இந்த பிறவி குறைபாடு குழந்தை தாயின் வயிற்றில் வளரும் போதே கண்டறியப்பட்டு குழந்தைக்கு 1 வயது ஆகும் வரை மருத்துவர்களால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தது. இதனால் சிறந்த சிகிச்சை பலன்களுக்காக அறுவை சிகிச்சையை மிகவும் பாதுகாப்பாக திட்டமிட மருத்துவர்களால் முடிந்தது. மிகவும் அரிதான பாதிப்பான இந்த பிறவி குறைபாட்டிற்கு சிகிச்சை அளிக்க வாட்ஸ் உத்தியை வெற்றிகரமாக பயன்படுத்தி இருப்பது சென்னையில் இதுவே முதல் முறையாகும். அறுவை சிகிச்சையை குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் கற்பக விநாயகம் தலைமையிலான மருத்துவர்கள் குழு மேற்கொண்டது. இக்குழுவில் குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மோகன்ராஜ், குழந்தைகள் நல முதுநிலை நிபுணர் டாக்டர் ஜி பிரபாகரன், பச்சிளங்குழந்தைகள் நலப்பிரிவின் முதுநிலை நிபுணர் டாக்டர் எஸ் அருண்குமார், பச்சிளங்குழந்தை நலப்பிரிவின் இணை நிபுணர் டாக்டர் NKV விக்னேஸ்வர் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள் இடம்பெற்றிருந்தனர். நான் டாக்டர் கற்பக விநாயகம், எம்ஜிஎம் மலர் ஹாஸ்பிட்டலில் சீனியர் கன்சல்டன்ட் பீடியாட்ரிக் சர்ஜனாக இருக்கேன். இங்கே ஒரு 1 வயது குழந்தை நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு கண்டிஷன் கர்ப்ப காலத்திலேருந்தே கண்டறியப்பட்டு புரோன்கோபல்மனரி சீக்வெஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். அதாவது செயல்படாத ஒரு லங் டிஷ்யூ லெஃப்ட் லோவர் லோப் ஆஃப் லங்கில் டெவலப் ஆகிருந்தது. அதை கர்ப்ப காலத்திலேருந்து நம்ம கண்டறியப்பட்டு அதை கான்ஸ்டன்ட் மானிட்டரிங்கில் கொண்டு ஒரு வயசில் ஒரு சிறப்பான முறையில் கன்வென்ஷனல் ஓப்பன் சர்ஜரி பண்ணாமல் நம்ம வேட்ஸ்ன்றது வீடியோ அசிஸ்டட் தோராகோஸ்கோபிக் சர்ஜரி, அதன் மூலமாக அந்த செயல்படாத லங் டிஷ்யூ நம்ம நீக்கியிருக்கோம். கூடவே அந்த லங் டிஷ்யூக்கு ஒரு மேஜர் பிளட் சப்ளை நம்ம அயோட்டான்னு சொல்லுவோம், அதிலிருந்து போகக்கூடிய பிளட் சப்ளையும் கட் பண்ணி டோட்டலாக அந்த லங் டிஷ்யூ எடுத்து குழந்தைக்கு ஒரு நல்ல முறையில் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு நல்லபடியாக அனுப்பிச்சிருக்கோம். இதோட சேலஞ்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வயசு குழந்தைக்கு நெஞ்சுக்கூடு ரொம்ப சின்னது. ஸோ அந்த சின்ன நெஞ்சுக்கூடில் சிறு துளை போட்டு அதுக்குள்ளார இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு இதை ஆப்ரேட் பண்ணுறது குவைட் சேலஞ்சிங். ரெண்டாவது அனஸ்தீசியா சேலஞ்சஸ். நம்ம அனஸ்தெட்டிஸ்ட் டாக்டர் வித்யா மோகன் ராம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தனால நம்மளால் சிறப்பாக இந்த ஆப்ரேஷனை பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி இது ஒரு ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் இன் சென்னை, வேர் வி ஹவ் ஆப்ரேட்டட் ஆன் a 1-year-old child for a VATS சர்ஜரி பண்ணியிருக்கோம். போஸ்ட் ஆப்ரேட்டிவாக இந்த சைல்டு ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுவாங்க, நல்லா விளையாடுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க, ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணி அடல்ட்ஹுட் வரைக்கும் ஷீ கேன் மேக் அ குட் ப்ராக்ரெஸ். வேறு எந்த சேலஞ்சஸும் கிடையாது. போஸ்ட் ஆப்ரேட்டிவாக ஒன் சர்ஜரி பண்ணி இதை ரிமூவ் பண்ணனால வேறு இந்த லங் டிஷ்யூ அடுத்த நார்மல் லங் டிஷ்யூ இதை காம்பன்சேட் பண்ணி நார்மலாக வளருவாங்க. ஸோ அடல்ட்டில் கோஆப்ரேஷன் எதிர்பார்க்கலாம், பட் பேபிஸில் கண்டிப்பாக கோஆப்ரேஷன் எதிர்பார்க்க முடியாது. பட் அந்த கம்ஃபர்ட் லெவலில் அவங்க பேரண்ட்ஸு ஸ்டாஃப்ஸு
இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் கொடுத்தனால இது வந்து சாத்தியமாக இருந்தது. என்ன மாதிரி மெடிகேஷன் இருக்குது, என்ன மாதிரி டயட்? நார்மல் டயட், நோ ஃபர்தர் மெடிகேஷன்ஸ் எதுவும் தேவையில்லை. நார்மல் டயட் இருந்தாலே போதுமானது. மெசேஜ் டு த எக்ஸ்பெக்டட் மதர்ஸ், எஸ், இது வந்து ஒரு 2% ஆஃப் பாப்புலேஷனில் இருக்குது, இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. பட் ஒன்ஸ் டயக்னோஸ்டு, அதாவது கர்ப்ப காலத்திலே இது கண்டறியக்கூடிய பிரச்சனைகள்ன்றதுனால ஒன்ஸ் டயக்னோஸ்னால் நம்ம வந்து பயப்பட வேண்டாம். ஒரு ஃபாலோஅப்பில் இருந்து நார்மலாக ஒரு இந்த வேக்ஸ் ப்ரொசீஜரை வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். எஸ், இட் இஸ் கவர்ட் அண்டர் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்.